லெவன் கத்துறதுக்கு மட்டும் தான் இருக்கே தவிர்த்து நான் வேற எதுவும் சொல்ல. காமெடி வச்சு அவர் ஓட்டிட்டார் சார். அடுத்த 25 டேஸ் காமெடி வச்சு ஓட்டணும்னு நினைச்சாரு, அது முடியல. இதுல இருந்து ஒண்ணு நல்லா தெரிஞ்சிருச்சுங்க. சாச்சனா தான் பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னருங்க. அத உள்ளுக்கு இருக்க கண்டஸ்டன்ட்டும் ஒத்துக்கிட்டாங்க, ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதியும் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி தாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து எல்லாத்துக்குமே ஒரு பேட்ச் கொடுக்குறாங்க. அந்த பேட்ச்ல வந்து சில நம்பர்களை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சொல்றாரு, இப்ப நம்ம வந்து 50வது எபிசோட்ல இருக்கோம். இந்த 50 எபிசோட்ல எந்த எபிசோடுக்கு அப்புறம் இவங்க வந்து இருக்க அந்த வீட்டுக்குள்ள தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருன்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் முத்துக்குமார் ஒரு பேட்ச் எடுத்து 14ன்னு போட்டு சேச்சிக்கு வந்து அந்த நம்பரை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேச்சி வந்து அந்த சம்மங்கி பிரச்சனைக்கு அப்புறம் வந்து வாயவே திறக்கல, எந்த இடத்துலயுமே வந்து அவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம ஆளு விஜய் விஷாலு ஜாக்லினை பார்த்து கொடுக்குறாங்க. ஜாக்லின் எப்ப பார்த்தாலும் தொலைன்னு தான் பேசுறா தவிர அவ வேற எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு ஜாக்லின் 7வது நாளே வெளியே போயிருக்கணும் அப்படின்ட்டு விஷால் கொடுக்குறாங்க. விஷால் ஜாக்லின் சொன்னா உங்க நிலைமெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு யோசிச்சு முடிக்கவங்களையும் ஜாக்லின் வேமா எடுத்து வந்து விஷாலுக்கு வந்து 21 நாள் தாங்க. அவன் அந்த 21 நாள் எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கூட்டத்தோட கும்மாலமா காமெடி பண்ணிக்கிறதானே தவிர வேற எதுவுமே அவன் பண்ணல. அந்த காமெடி கூட வந்து 21 நாளுக்கு அப்புறம் வந்து அது கூட இல்ல அப்படின்ட்டு ஜாக்லின் தனக்கு கொடுத்தத திருப்பி 4 மடங்கா வந்து விஷால் கொடுத்துட்டாங்க. விஷால் மூஞ்சி செத்து போச்சுன்னு தாங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் தர்சிகா வந்து ரஞ்சித்து கொடுக்குறாங்க. ரஞ்சித் சார் வந்து கிங் டிவி குயின் டிவி அந்த ஷோவுக்கு அப்புறம் வந்து அவங்க தெரியவே இல்லை. அதாவது 3வது வாரம் 21 நாளைக்கு அப்புறம் வந்து ரஞ்சித் சாரும் தெரியல அப்படின்ட்டு ரஞ்சித் சாருக்கு ஒரு பேட்சை கொடுத்துட்டாங்க. இதுல சேச்சிக்கு 3 பேட்ச் கொடுத்துருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து ஒன்னு அருண் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா சாச்சனா கொடுத்துருக்கணும். அப்படி சௌந்தர்யா கொடுத்தது அப்படின்னா 14 நாள் கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாத்துலயுமே நோட் பண்ணதுல வந்து பேத்துக்கு பேட்சே கிடையாது. முக்கியமா யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாச்சனாவுக்கு பேட்சே இல்லைங்க. சாச்சனா அப்பனா என்ன தெரியுது, சாச்சனாவுக்கு பேட்ச் கொடுத்தா அடுத்த வாரம் விஜய் சேதுபதி அவங்களால ரோஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு வந்து நினைச்சிருக்கலாம். இல்ல அப்படின்னம்னா சாச்சனா சின்ன பொண்ணு தானே, அவளை என்ன சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுமா, இப்படியே சாச்சனா கேம் விளையாடாம கடைசி வந்து டைட்டில் வின்னரை வாங்கிட போறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் யார் எத்தனை நாள் போயிருக்கலாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.